ஹல்லேலூயா. நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? முதலாவது சத்தமே வரலையா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கிறீங்க. ஆமேன். கர்த்தர் ஆத்துமாவை போஷித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷனை எப்படி போஷிக்கிறாரோ அதுபோல் நம்மளை ஒரு நாள் ஆகாரம் இல்லாமல் கர்த்தர் நம்மளை நடத்தினதே இல்லை தானே. எத்தனையோ ஜனங்கள் தனக்கு ஒன்றுமே இல்லாமல் வாழ்கிற நேரத்தில் நம்மளை போஷித்து நடத்துகிற நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற காரியம் ரொம்ப நல்ல காரியம். எனக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு. ஆமேன். எத்தனை பேருக்கு வேதத்தில் உள்ள யோசேப்பை தெரியும்? தெரியுமா? தெரியுமா? யோசேப்பு, எந்த யோசேப்பு? எத்தனை யோசேப்பு இருக்கிறாங்க வேதத்தில்? 2 யோசேப்பு. எந்தெந்த யோசேப்பு? தெரியாதா? தெரியுமா? சொல்லு சொல்லு. பழைய ஏற்பாடில் வேற, புதிய ஏற்பாடில் யார் அது? சீடரா? சோத்திரம். ஆண்டி, எத்தனை யோசேப்பு இருக்காங்க? 2 பேரா? காப்பி அடிச்சான். காப்பியா? சரி, கர்த்தர் சோத்திரம். உங்களுக்கு தெரிந்தது 2 யோசேப்பு. ஆமாம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருக்கிற யோசேப்பு. இவர் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான மனுஷன். ஆமேன். யாருடைய மகன் இவருன்னு தெரியுமா? யாருடைய மகன் இவர்? வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறது இயேசுவோட மகன், ஆபிரகாமோட மகன் அப்படின்ட்டுன்னு. யாருடைய மகன் யோசேப்பு? ஆபிரகாம் மகனா? சோத்திரம் சோத்திரம். ஆபிரகாம் சந்ததியில் உள்ளவர். ஆனால் யாருடைய மகன்? அவருக்குன்னு தகப்பன் இல்லையா? யாக்கோபுடைய மகன் இவர். இன்னைக்கு விசேஷமாக இந்த யோசேப்புக்குன்ற ஒரு தலைப்பு ஆண்டவர் கொடுத்து அனுப்பினார். யோசேப்பு பெற்றெடுத்த கனவுகள். என்னது? யோசேப்பு பெற்றெடுத்த கனவுகள். யோசேப்பு கனவு கண்டிருக்கிறாரு தானே? விசேஷமாக எத்தனை கனவு கண்டிருக்கிறாரு? இப்போ சொல்லியா? வேத வல்லுநரே சொல்லியா? எத்தனையோ கனவு கண்டிருக்கிறாரு யோசேப்பு? விசேஷமாக 2 கனவை கண்டிருக்கிறார். வாசிப்போமா? ஆதியாகமம் 37வது அதிகாரம். இங்கே யாருக்கெல்லாம் கனவு அடிக்கடி கனவு காணுவா? அடிக்கடி படுத்தாலே கனவு இல்லாமல் நான் எந்திரிக்கவே மாட்டேன் சிஸ்டர். அப்பா, அவ்வளோ கனவா? ஏதாச்சும் ஒரு நல்ல கனவு இல்லை பயங்கரமான கனவு? பயங்கரமான கனவுல யார் கண்டிருக்கா? கண்டிப்பாக வாலிப பிள்ளைகள்லாம் கண்டிப்பாக கண்டிருப்பீங்க. ஏன்னா நானும் கண்டனே வாலிப நாட்களில். பெரியவங்கெல்லாம் கண்டிருக்கிறீங்களா? என்ன விதமான கனவுகளை கண்டிருக்கீங்க? என்ன என்ன ஒரு கனவு சொல்லியா? நீ கண்ட கனவு சொல்லு. நீ 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 தூங்கும் போது நீ கண்ட கனவு, மற்றவங்க கனவு கேட்கல. நீ என்ன கனவு? ஏதாச்சும் ஒரு கனவு. மரணம் நமக்கு சம்பவிக்கிற மாதிரி ஒரு கனவு. ஐயா, நீ கண்டிருக்கிறியா? பயந்து பயந்து பயந்து. வேற யாரு? வேற யாராச்சும்? யாரு கனவுலாம் பாம்பு துரத்துற மாதிரிலாம் கண்டிருக்கீங்க? அப்பா, எல்லாருமே கண்டிருப்பீங்க. யாரு மாடு துரத்துற மாதிரிலாம் கனவு கண்டிருப்பீங்க? புலி துரத்துற மாதிரி கனவு. பாம்பு இல்லை, மாடு இல்லை, புலி துரத்தி தான் நான் சாவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வேற என்னன்னா வேற நல்ல கனவுகள் யாரு கண்டிருக்கிறா? அப்படியே நடந்து போவீங்க, அப்படியே நிறைய செடி கொடி பூலாம் பூத்து இருக்கும், நிறைய காசு வர மாதிரிலாம் யாரு கண்ணுங்க? கண்டிப்பாக கண்டிருப்பீங்களே. கை நிறைய காசு வந்துச்சு, கண்டதே இல்லையா? இனி காணுவீங்க நன்மையான பூந்தோட்டத்தை. இப்படி நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய கனவுகள் நம்ம கண்டிருப்போம். எத்தனையோ வருஷங்கள் கடந்து வந்திருக்கிறனால ஒரு சில கனவுகளை பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில கனவை பார்த்தோம், ஐயோ என்னத்துக்கு வந்துச்சுன்னு தெரியலையே, இந்த கனவு நமக்கு என்னத்தை கொண்டு வந்து வைக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்த நாட்களும் நமக்கு இருக்குது. அப்படி தான் இப்போ யோசேப்புக்கு ஒரு கனவு வந்துச்சு. வாசிப்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதன் 5வது வசனத்திலேருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிங்க.
யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு ஒரு சொப்பனம் காண்றார். யோசேப்பு யார் இவரு? யாக்கோபுடைய மகன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய இந்த முற்பிதாக்களுக்கு பிறந்த மகன் தான் யாரு? யோசேப்பு. இவர் என்ன காண்றாரு? இப்ப ஒரு சொப்பனம் காண்றாரு. அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதை கொண்டு போய் இப்ப சொப்பனம் நமக்குள்ள என்ன ஒரு கனவு வந்துட்டோன்னே நம்ம என்ன செய்வோம்? காலையில எந்திரிச்சோடனே பக்கத்துல யார் இருக்காங்களோ, இந்த மாதிரி கனவு கண்டேன், என்னை பாம்பு துறந்துச்சு, என்னை புலி துறந்துச்சு, என் கை நிறைய காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுவோமா? இப்போ இதே தான் என்ன செய்யறாரு யோசேப்பு. அது நிமித்தம் மின்னிக்கிறது கரெக்டா. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, ஒரு மனுஷன் சொப்பனம் கண்டது தப்பா? இது யோசேப்பு கேட்டாரா? அந்த சொப்பனம் எனக்கு வேணும், நீ வா, இந்த சொப்பனம் எனக்கு வேணும்னு அவர் கேட்டாரா? இல்லை. கண்ட சொப்பனத்தை போய் சகோதரன்ட்ட சொல்லும் போது சகோதரர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? சரி அது என்னமோ அப்படின்னு சொல்லி இருந்துக்கணுமா இல்லையா? ஆனால் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? சகோதரர்கள் பகைக்கிறாங்க. யார? யோசேப்பை. அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். பாருங்க, சொப்பனத்தை சொல்லவே இல்லை. சொப்பனத்தை இன்னும் என்ன செய்யல? சொல்லவே இல்லை. அதுக்கிட்ட என்ன செஞ்சிட்டாங்க? கடுப்பாயிட்டாங்க. வந்துட்டான்டா, ஒரு கனவு எடுத்துக்கிட்டு வந்துட்டான், சொல்லுன்னு சொல்லி வாசிங்க. நாம் வயலில். இப்போ இவங்க என்ன சொல்றாரு? கண்ட சொப்பனத்தை சொல்றாரு. நம்ம யாரு? நானு, என் சகோதரர்கள் எல்லாரும் எங்க இருக்கிறோம்? வயலில். நம்பன்னு சொல்லி நம்ம சகோதரர்கிட்ட சொல்றாரு. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். இப்ப அவங்க போய் என்ன செய்யறாங்க? அரிக்கட்டுகள் என்ன செய்யறாங்க? வயல்ல நெளிஞ்ச அரிக்கட்டுகள் எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. பாருங்க, இப்ப 12 பேரு அண்ணன் தம்பிங்க எல்லாம். யோசேப்போட சேர்த்து எத்தனை பேரு? 12 கோத்திரம்னு சொல்றமே. இந்த இதில் வந்தது தான் இவங்களுடைய சகோதரர்கள் தான் 12 கோத்திரம். இந்த 12 பேர் என்ன செய்கிறாங்க? வயலில் போய் அருக்கட்டுகள் என்ன செய்கிறாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அருக்கட்டுகளை கட்டிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதில் நடக்குது? கனவுல, சொப்பனத்தில் நடக்குது. எல்லாருமே ஒரு கட்டு கட்டிட்டு இருக்கிறோம். எல்லாரும் கட்டின பிறகு உங்கள் அரிக்கட்டுகள். இப்போ யோசேப்பு சொல்றாரு, கனவை சொல்லாதது முன்னுக்கே பகைச்சிட்டாங்க. இப்போ கனவை விவரிச்சு வேற சொல்றாரு. ஆல்ரெடி அண்ணனுங்க நம்ம மேலே கோபமாயிட்டாங்க, பேசாமல் இந்த கனவை சொல்லாமல் இருந்துருவோன்னு போயிருந்துருக்கணுமா இல்லையா? அதுலேயும் நோண்டி பார்க்குறாரு. அந்த கனவை சொல்கிறாரு, உங்கள் அரிக்கட்டுகள் மட்டும், உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். பாருங்க, இவர் 11வது ஆள். இவர் இப்போ அவங்க இப்போ சொல்கிறாங்க 12 பேரில் இவர் 11 சொல்கிறாரு. எல்லாருமே அரிக்கட்டுகளை கட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த நெல் பார்த்தீங்களா, கட்டி வச்சுருப்பாங்க. எல்லாத்தோடையும் என்ன செய்தான்? குனிஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னோட மட்டும் நிமிர்ந்து நிற்கிதான். அப்போ கோவம் வருமா வராதா? என்னை நீ என் அரிக்கட்டுக்கு முன்னாடி நீ குனிஞ்சு நிற்கிற அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி கோவமாக இருக்கிற மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? வாசிங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்கள் மேல் துரைத்தனம்னா என்னது? துரைத்தனம்னா என்ன? துரைத்தனம் அதிகாரம். நீ எங்களை அதிகாரம் பண்ணுவியா? என்னை விட சின்ன பிள்ளையா இருக்க நீ என்ன அதிகாரம் பண்ணுவியா? ஏன் இப்போ அண்ணன் சகோதரர்கள்லாம் சொல்கிறாங்க, அவங்களாம் வேட்டையாட போகிறவங்க, ஆடுகளை மேய்க்கிறவங்க, இது பண்ண போகிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, நீ என் மேலே துரைத்தனம் பண்ணுவியா? என்ன அதிகாரம் பண்ணுவியா? நீ எங்களை ஆள போகிறாயோ? சரி, அதிகாரம் பண்ணுற. சரி, ஆளுகைன்னா என்னது? அடங்கி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே அடங்கி இருப்பாங்க என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு, இப்ப 2வது சொப்பனம் காண்றாரு. ஆல்ரெடி சொப்பனத்துக்கே கனவுக்கே பகையை வளர்த்தாச்சு. அண்ணன் தம்பிங்க கூட
சண்டை வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது சொப்பனத்தையும் போய் சொல்றாரு. தன் சகோதரனை நோக்கி, தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். இன்னொரு கனவையும் நான் கண்டிருக்கிறேன், அதையும் கேளுங்க. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கியது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? இப்ப அண்ணன் தம்பிங்க கிட்ட இருந்த கேஸ் இப்போ எங்கே போயிடுச்சு? அப்பா கிட்ட போயிடுச்சு. அப்பா கிட்ட போனோடனே, ஏய் நீ என்ன கனவு கண்ட? இப்போ கனவு யோசேப்பு கேட்டாரா? படுத்து கனவே வான்னு நம்ம கூப்பிடுவோமா? இல்லை. சொப்பனன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாராச்சும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இந்து ஜனங்கள்லாம் ஒரு கனவு கண்டுட்டா அதில் கவனமாக இருப்பாங்க. அது ஐயோ என்ன நடக்க போகுது, நல்லது நடக்கிறது அந்த சொப்பனத்தில் தெரியுமா, கெட்டது நடக்கிறது அந்த சொப்பனத்தில் தெரியுமா. இது அங்கே மட்டும் எல்லாருக்குமே இதுதான். சொப்பனத்தில் ஆண்டவர் சில நேரம் நம்ம என்ன செய்வார், நம்மளோட பேசுவார். நம்மளுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்குன்னு நம்மக்கிட்ட காட்டுவார். நம்மளுடைய தரிசனங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம என்னவாய் மாறப்போகிறோம் என்பதை நம்மக்கிட்ட சொல்லிடுவார். ஆமென். இப்போ வாசிங்க அடுத்தது. நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா. இப்போ ஏன் தாய் தகப்பன் சேர்ந்துக்கிட்டாங்க தெரியுமா? சூரியன் சந்திரன். ரெண்டாவது கனவு என்னது? சூரியன் சந்திரன் கூட எத்தனை நட்சத்திரம்? 11 நட்சத்திரம். அந்த 12வது நட்சத்திரம் யாரு? அவர் தான் யோசேப்பு. அப்போ இந்த 11 நட்சத்திரம் சூரியன் சந்திரன். சூரியன்னா அதில் எது வெளிப்படுத்துதுன்னா அவருடைய தகப்பனை, யோசேப்போட தகப்பன். அந்த யோசேப்புக்கு தகப்பனாக இருக்கிறவரை சூரியனை கட்டுறாரு. சந்திரனை யாரை கட்டுறாரு? தன் தாயை, யோசேப்போட தாயை. மிச்சம் இருக்கிற எத்தனை நட்சத்திரம்? 11 நட்சத்திரமும் கூட பிறந்த சகோதரர்கள். இப்போ நாங்கள் எல்லாம் உன்னை வணங்குவோமான்னு சொல்லி யார் கேட்குறா? அப்போ யாரை பார்த்து? யாக்கோபு யோசேப்பை பார்த்து கேட்கிறார். என்று அவனை கடிந்து கொண்டான். இப்போ அப்பாவுக்கும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஆனால் 11வது வசனம் வாசிங்க. அவன் சகோதரன் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இப்போ என்ன நடக்குது? சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். அவன் சொன்னதை என்ன செஞ்சு கொண்டாரா? மனசுல வச்சு கொண்டாரா. இப்போ நம்ம விட்டுருவோம். சகோதரர்கள் கோவிச்சுக்கிறது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். யோசேப்பு குழியில் தள்ளுனாங்க, சகோதரர்கள் பொறாமை கொண்டாங்க, இதெல்லாம் நமக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த சொப்பனத்தை யார் கொடுத்துருப்பா யோசேப்புக்கு? ஆண்டவர் தான், தெய்வம் தான் கொடுத்தாரு. ஆனால் நீ எதிர்காலத்தில் என்ன உனக்கு நடக்க போகுதுன்றத யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலிமா தெய்வம் என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறாரு. இந்த சொப்பனம் வந்த கையோட இப்போ சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறாரு? போய் தன் சகோதரர்கிட்ட சொல்கிறாரு, கூட உள்ளவங்கள்ட்ட சொல்கிறாரு, அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாரு. எல்லாருமே என்ன ஆகுறாங்க? அவங்களுக்கு பார்க்க தெரியல. சொப்பனத்தை பெற்றுக்கொண்டவர் யார்? யோசேப்பு. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் நமக்கு சொந்த வாழ்க்கையை நம்ம யோசிச்சுக்குவோம். நமக்கு சில யோசனைகள் கர்த்தர் கொடுப்பாரு, ஒரு சில வெளிப்பாடுகளை நமக்கு கொடுப்பாரு. உன் குடும்பத்தை நீ இப்படி தான் நடத்தணும்னு சொல்லுவார். உன் ஜெபஜீவியை நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவார். உன் ஊழியம் இப்படி தான் இருக்கும், உன் எதிர்காலம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்வார்? நமக்கு சில நேரம் சொப்பனத்தின் மூலியமாக வெளிப்படுத்துவார். முக்கியமாக ஆண்டவர் தனியாக உங்களை பிரித்து கொண்டு வந்து உங்களை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா உங்களோட பேசிடுவார். தனியாக உங்களோட பேசுவார். ஆண்டவர் பேசுகிற தெய்வமா இல்லையா? பேசுகிற தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம். அவர் உயிராக இருந்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவோமா இல்லையா? உயிராக இருந்தால் என்ன செய்வோம்? பேசுவோம். அதே தெய்வம் தான், ஜீவனுள்ள தெய்வம். என்ன செய்வார்? ஏய் நான் உன் மேலே இந்த தரிசனத்தை வச்சுருக்கேன், உன் மேலே நான் இந்த நோக்கத்தை வச்சுருக்கேன், உன்னை இந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டலான்னு நினைக்கிறேன், உன்னை ஒரு உயர் ஸ்தலத்துக்கு கொண்டு போய் அப்படியே நிப்பாட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்றது என்ன செய்வார்? உங்கள் நண்பர் என்ன செய்வாங்க? டி இந்த வேலை செஞ்சால் இவ்வளோ சம்பளம் கிடைக்குமாடா, வாடா போய் செய்வோம் சொல்லுவாங்களா இல்லையா? கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸு?
இல்லை குடும்பத்தார் தான் பார்ப்போமா? அது போல தான் கர்த்தர் என்ன செய்வார், நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார், இதுதான் இப்போ உள்ள உன்னோட சூழ்நிலை, ஆனால் நான் உன்னை யோசித்து வச்சுருக்கிறேன், அது பயங்கரமாக இருக்கும், வாடா அந்த வாழ்க்கைக்கு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், ஆண்டவர் நம்மளையும் கூப்பிடுவார். எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளை கூப்பிட்றாங்களோ அதுபோல் அவர் நமக்கு சகோதரனாக இருப்பாரா, தோழனாக இருப்பாரா ஆண்டவர். அதுபோல் நம்மளை தரிசனத்தை ஆண்டவர் பார்த்துட்டாரு, உன் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும்னு. ஆனால் எங்கே புடமிடுறாரு, கனவை கொடுக்குறாரு. எப்படி ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யோசேப்பு கண்ட கனவு, ஒரு பெண் எப்படி இவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தானே, அவங்களுக்கு தெரியாது. கன்சீவ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அது ஒரு சிம்டம்ஸ்லாம் வரும். நமக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்க, என்னமோ இருக்க. அப்போ அந்த தலை சுற்றுற மாதிரிலாம் இருக்கும். ஒரு சிம்டம்ஸ்லாம் வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணும்போது என்ன ஆயிரும், கன்சீவ் ஆயிடுவாங்க. அதை வந்தோடனே சந்தோஷப்படுவோமா, ஐயோ இது வந்துருச்சே என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு துக்கப்படுவோமா? சந்தோஷம் தானே படுவாங்க, எல்லாருமே சந்தோஷம் தானே படுவாங்க. இப்போ யோசேப்புக்கு இந்த கனவு எப்படி, இந்த கன்சீவ் ஆகின மாதிரி தான், ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிக்கிற மாதிரி தான். அந்த கனவு வந்தோடனே என்ன போய் சொல்கிறாரு அண்ணன் தங்கச்சிக்கிட்டலாம், அண்ணனுங்கள்ட்டலாம், ஏய் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்னன்னு தெரில அப்படின்னு போய் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது அவருக்கு வந்ததெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்க சகோதரர்கள்லாம் பகைக்கிறாங்க. பகைச்சு என்ன செய்கிறாங்க, பொறாமை கொண்டு. ஆனால் யோசேப்பு ஒரு நல்ல மனுஷன், கர்த்தர் தான் வெளிப்படுத்தினாரு. அதை போய் சகோதரத்தை சொல்லும் போது பொறாமை கொண்டாங்க, ஏசுனாங்க, டேய் உன் கனவு தூக்கிட்டு போடா அப்படின்னாங்க. ஆனால் யோசேப்பு ஒரு நாளும் தன் சகோதரர்கள் மேலே என்ன செய்யலை, கோபம் கொள்ளலை. குழியில் போடுறதுக்கு முன்னாடி பார்க்க போனால், இப்போ நம்மலாம் ஒரு பார்வை பார்த்தாலே அதுன்னா அப்படி பார்க்குது, நான் நெக்ஸ்ட் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு மனசில் கை வச்சு சொல்லுங்க, எல்லாம் பார்ப்போம். செஞ்சுருக்கமா இல்லையா? அது நான் அப்படி பார்க்குது, வாய் திறந்து கூட பேசிட்டு இருக்க மாட்டாங்க, ஒரு பார்வை தான் பார்த்துருப்பாங்க. நான் அந்த சைட்டே கால் வைக்க மாட்டேன், அதுக்கு என்ன மரியாதை, அப்படி போவோமா இல்லையா? ஆனால் சகோதரன் மூச்சுக்கு நேராக அவன் மேலே பொறாமை கொண்டுட்டு அவனை ஏசி அவனை துக்கப்படுத்தியும் அப்பா சொல்கிறாரு, போய் உன் சகோதரனுடைய நலத்தை விசாரிச்சுட்டு வரணும். சந்தோஷமாக போகிறாரு. தன் சகோதரனுடைய நலம் விசாரிக்க போகும்போது அப்போ தான் அவருக்கு என்ன நடக்குது, குழியில் அவரை தூக்கி போட்டு அவரை 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், கூட இருந்த சகோதரர்கள் என்னென்ன செய்கிறாங்க, குழியில் தூக்கி போடுறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, டேய் அவனோட சாவுக்கு நம்ம பொறுப்பாக இருக்க வேணாம், பேசாமல் காசுக்கு விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி அவனை விற்று அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் சகோதரர்கள் செய்கிறது ஒரு மனுஷனுக்கு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்களை பகைச்சாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாவ் என்னை பகைச்சிட்டாங்க நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுவீங்களா? அது வலிக்குமா வலிக்காதா? அது பயங்கரமாக வலிக்கும். அப்போ யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும், வலி இருந்திருக்குமா இல்லையா? பயங்கர வலி. எப்படி அந்த வலியெலாம் சொல்ல முடியாது. அப்படி யோசேப்பு அதை கடந்து போகும்போது அவர் என்ன செய்கிறாரு, அந்த டைமில் நிதானமாகறாரு. என் அண்ணனுங்க என்னை குழியில் தூக்கி போட்டாங்க, என் அண்ணனுங்க எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்கன்னு சொல்லாமல் அவர் என்ன செய்கிறாரு, நிதானமாக. இப்போ பாருங்கள், ஒரு பெண்ணை வச்சு சொல்கிறேன், அதுதான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். 1வது மாதத்துலேருந்து 3வது மாதம் வரைக்கும் எப்படி இருக்குமா, தலை சுத்தம் என்னென்னலாம் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். கர்ப்பம் தரித்தவர்கள் பிள்ளை பெற்றவர்கள் சொல்லுங்கள், தலை சுற்றுன்னுவாங்க, வாந்தி வருன்னுவாங்க. அப்போ யோசேப்பு வாழ்க்கையில் அந்த கனவோட கர்ப்பத்தை அவர் அந்த கன்சீவ் ஆனோடனே அவருக்கு என்னென்ன வருது, குழியில் தள்ளி போடுறாங்க, காசுக்கு விற்கிறாங்க, தன் சகோதரர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த டைம்லெல்லாம் தலை சுற்றுது, வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பிள்ளைக்கு விரோதமாக நம்ம எழும்பவும் மாட்டோம். அதை நம்ம என்ன செய்வோம், தாங்கிக்குவோம். அது வலியாக இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த வழி நல்லா இருக்குன்னு வாங்க, ஆமாவா இல்லையா? அது ஒரு சந்தோஷமான ஒரு ஜேர்னின்னு சொல்லுவாங்க. இப்போ யோசேப்பு என்ன செய்கிறாரு, ஒரு தரிசனத்தை தெய்வம் எனக்கு கொடுத்துட்டாரு, இதை நான் அதை பிறக்க வைக்கணும்.
இந்த பெற்ற இந்த கனவை நான் பிறக்க வைக்கணும். அதுக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. 9 மாத ஜேர்னி எப்படி ஒரு பெண்ணுக்கு இருக்கோ அந்த மாதிரி தரிசனம் நமக்கு பெற்றுட்டா, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை வச்சுட்டாருன்னா அதுக்குன்னு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக நம்ம என்ன செய்யணும்? நடந்து போகணும். மாதத்தில் தலை சுத்தம், அது செய்யும். 2வது மாதம் என்ன ஆகும் தெரியுமா? கர்ப்பம் உறுதியாக தொடங்கும். பிள்ளை 3வது மாதத்துலேருந்து ஒரு 5வது மாதம் 4வது மாதத்துலேருந்து 6வது மாதம் வரைக்கும் என்ன ஆகும்? பிள்ளை உறுதிப்படும். 3 மாதத்துக்கு பயப்படுவாங்க. ஐயோ ஏதாச்சும் ஆயிருமா, ஏதாச்சும் பண்ணிடுமா, ஏதாச்சும் நடந்துருமா. மொல்லமாக நடப்பாங்க, மொல்லமாக போவாங்க, உட்காரது மொல்லமாக உட்காருவாங்க. அப்படி தரிசனத்தை பெற்றோடனே நமக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். ஐயோ இது நிலைத்திருக்குமா, இது கரெக்டாக நம்ம போய் சேர்ந்துருவோமா, இது உறுதிப்பட்டுருமா. நமக்கே ஒரு சில கேள்வி இருந்திருக்கா இல்லையா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டோன்னே ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க? கேள்வியே வராதவங்க உங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்கள் பார்ப்போம். கேள்வியே இல்லை, இயேசுதான் தெய்வம், நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன்றவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக கேள்வி இருந்துச்சா இல்லையா? உள்ளே என்னது, என்னமோ செய்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க, உண்மையா இயேசுன்றாங்க, பாவ மன்னிப்புன்றாங்க, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சா இல்லையா? ஆனால் போக போக நம்ம வாழ்க்கையில் அந்த ஜேர்னி என்ன ஆகுது? ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மளை நடத்துகிறார் சொல்லி அந்த உறுதிப்படுது. உறுதிப்பட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த உறுதியில் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓகே இதுக்கப்புறம் போயிடலாம். அந்த 4வது மாதத்துலேருந்து 6வது மாதம் வரைக்கும் பிள்ளை எத்துறது முன்றதெல்லாம் தெரியும், ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம ஊழியத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, ஒரு துளிர்க்கிறத பார்ப்போம். பொருளாதாரத்துலேயும் சரி, நம்ம கஷ்டப்பட்டோம், ஆனால் என்னமோ துளிர்க்கிற மாதிரி இருக்க, என்னமோ ஜீவன் பெற்ற மாதிரி இருக்க, என் வாழ்க்கையில் இதில் ஒரு மாதிரி கோசமாக இருந்த இடத்துல என்னமோ பேசுகிற மாதிரி தோணுத, என்னமோ பூத்து வர மாதிரி இருக்க. செடி நட்டுட்டோம், ஊற்றிட்டு விதையை விதைச்சிட்டு அடுத்து 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் போயிடுச்சு பூத்துருச்சா அப்படின்னு பார்க்க முடியுமா? அதுக்கு என்ன வேணும்? டைம் வேணும். வேறு என்ன வேணும்? தண்ணி ஊற்றணும், வேறு சூரியன் வேணும், உரம் போடணும். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அது என்ன செய்யும்? துளிர்த்து கொஞ்சம் இப்படி பெருசெல்லாம் வராது, கொஞ்சம் அது வந்துட்டோன்னே ஐயோ தண்ணி சரியாக ஊற்றலனா செத்து போயிடும், சூரியன் சரியாக குடிக்கலனா செத்து போயிடும். அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கொஞ்சம் நல்லா துளிர்த்து வர வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? அதில் என்ன செய்வோம்? அது மேலேயும் கவனமாக இருப்போம். அப்படிதான் கர்த்தர் நமக்கு வச்ச இந்த இப்போ என்னுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் ஒரு 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 இப்படி தான் நீ இருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னதுனால அப்போ என்னோடய தரிசனத்துக்கு மேலே நான் கவனமாக இருக்கேன். இப்போ என்னுடைய காரியத்தில் நினச்சிங்கன்னா இந்த சிறுவர் ஊழியன்னு வச்சுங்க. அப்போ ஒரு 14-15 வயசில் எனக்கு சிறுவர் ஊழியம் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது புக்கெல்லாம் ரெடி பண்ணுவேன். சண்டே ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு நல்லா செய்யணும், நல்லா பண்ணணும், புக்கு ரெடி பண்ணணும், பிள்ளைங்களை நல்லா என்னுடைய தாட்ஸே வேறு, நல்லா செய்யணும் அப்படின்ட்டுனே. ஆனால் அப்போ எனக்கு தெரியல, உண்மையாக நானா சிறுவர் ஊழியமா இந்த பிள்ளைங்களை என்னால் நடத்த முடியுமா? நான் அவ்வளோ ஞானம் இல்லையே, என்னால் நடத்த முடியாத அப்படின்ற ஒரு நாட்கள் இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் காலம் போக 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 எப்படி யோசேப்பு குழியில் விழுந்தார், அது சகோதரர்கள் தான் சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில பயணத்தில் ஆக்சிடென்ட் ஆகும். எப்படி ஒரிஜினல் ஆக்சிடெண்ட்டில் வழி விட்டு விலகுவோம், இல்லை அதில் நிலைத்து நிற்க முடியாமல் இருக்கும். சில நேரம் நமக்கு டயர்டாயிரும், என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே, ஊழியத்தை செஞ்சு நமக்கு ஒன்றுமே இல்லையே, குடும்பத்தை பார்த்து நமக்கு ஒன்றுமே இல்லையே, குடும்பத்தில் உழைச்சி போட்டு பலன் திரும்பி பார்த்தா இல்லாமல் இருக்கும். இப்படி நம்ம வாழ்க்கையில் ஓடணும்னு நினைக்கும் போது பலன் தெரியாமல் இப்போ யோசிப்புக்கு அப்படி தானே இருந்திருக்கோம். கனவை கண்டார், குழியில் தூக்கி போடுறானுங்க, சொன்னது 11 பேரும் தலை வணங்குவாங்கன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு கனவு கண்டாரு, சூரியன் சந்திரன் எங்கள் அப்பா அம்மா கூட தலை வணங்குவாங்கன்ட்டுன்னு. ஆனால் நம்ம ஜேர்னியை பார்த்தா அப்படி தெரியலையே, நம்ம தான் பெரிய குழியில் உழுவ போகிறோமோ அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பாக யோசேப்புக்குள்ளே இருந்திருக்கும். நீங்கள் குடும்பத்தை நடத்திருக்கிறீங்க, ஒரு கட்டம் யோசிச்சுக்குமா, ஐயோ சரியாக தான் போகிறோமா, இல்லை விழுந்துருவோமா,
சத்தம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ற கேள்விகள் நமக்கு வந்திருக்கும். அப்போ யோசேப்பு போகிற நாட்களில், ஆண்டவரே கனவை சொன்னீங்க, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்க, கரெக்டாக தான் போகிறேனா விழுந்துருவனா அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ளே எனக்கெல்லாம் இருந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் இருந்திருக்கா? நான் கரெக்டாக தான் போகிறேனா, கர்த்தருக்குள்ளே கரெக்டாக தான் என் ஜேர்னி இருக்கான்ற பயம் இருக்கா இல்லையா? இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம சரியான ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஓடுறோம் ரயில் தண்டவாளத்தில், நம்ம லக்கே தெரியாமல் ஏறி உக்காந்து நீ எங்கே போறியோ அங்கே போ அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்குன்னு இறங்கட இடம் ஒன்று இருக்கா இல்லையா? அதை நோக்கி அந்த ரயில் ஏறினா தான் நம்மளுடைய பயணம் என்ன செய்யும், போய் சேருவோம். இல்லைன்னா என்ன செய்வோம், எங்கே போகிறேன்னே தெரியாமல் பயந்து 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 நான் கடைசியாக எண்டு வந்துடும். ரயில் போய் நிற்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், எண்டிங்கு. அங்கே போய் இறங்கி பாருங்களேன், ரயில் பார்க் பண்ணுற இடம் தான் இருக்கும், அது உங்களுடைய இடமா இருக்காது. ஆமாவா இல்லையா? ஒரு நாள் அப்படி தான் நான் இந்த ரயில் இதிலெல்லாம் ட்ரெயின்லலாம் ரொம்ப ட்ராவல் பண்ண மாட்டேன். அப்போது ஒரு நாள் ஏறிட்டேன். ஸ்கூலில் வேலை செய்யும் போது டீச்சர்ஸோடு ஏறி வந்துட்டேன். நான் இறங்குற இடத்துல எந்த டீச்சருமே இறங்கலை. எனக்கு நான் அதுக்கு முன்னாடி ரயில் ஏறினதே இல்லை. தனியாக ட்ராவல் பண்ண மாட்டேன் நான். எல்லாம் ரிலாக்ஸாக தூங்குறாங்க ரயிலில் போகிறவங்களாம். எனக்கு மட்டும் பதப்பு. ஏன்னா நான் ஏறினதே இல்லையே ரயிலில். எங்கே போய் இறக்குவாங்கன்னு தெரியலையே. ஏற்றி விட்டதே என்னோடய ஃப்ரெண்டு, இங்கே ஏறி இங்கே நிப்பாட்டுவாங்க அப்படின்ட்டுன்னு. நானும் நிற்கிற ஸ்டாப்பெல்லாம் போய் அங்கே தான் ஸ்டாப்பாக நிற்கும்ல, நிற்கிற ஸ்டாப்பெல்லாம் பார்க்குறேன், எட்டி பார்க்குறேன், நம்ம இடம் மாதிரி ஏதாச்சும் தெரியுதா இல்லையா பயம். அப்புறம் வீட்டுக்கு ஒரு 10 தடவைனாச்சும் ஃபோன் அடிச்சிருப்பேன். இப்போ இங்கே நிற்கிறேன். அந்த பயம் இருக்குது தெரியுமா? நம்ம எல்லையை வந்து அடையிற வரைக்கும் இரவு ஒரு 9 மணிக்கு மேலே எப்படி இருக்கும்? ட்ராவல் இல்லை, ரயிலில் ஏறினதில்லை, தனியாக அன்றைக்கி தான் நான் போகிறேன். ஒரு பயங்கர பயம். அன்னைக்கு ஆண்டவரை கூப்பிட்ட மாதிரி நான் என்றைக்குமே கூப்பிட்டுருந்துருக்க மாட்டேன். அவ்வளோ ஆண்டரை நினச்சி பாரு, ஓ நான் பயங்குத்துனா நீ என்னை நல்லா கூப்பிட்றாப்ப பயங்குத்தியே கூப்பிட வச்சுருவேன். சில நேரம் நமக்கு வருது பார்த்தீங்களா பிரச்சனைகள்லாம், அதெல்லாம் என்னத்துக்கு தெரியுமா? பிரச்சனை இல்லைன்னா ரிலாக்ஸாக ஓடுவோம். ஆண்டவர் தான் தெய்வம்னு தெரியும், ஆனால் ரிலாக்ஸாக நம்ம வண்டி ரிலாக்ஸாகவே ஓடும். சில இடம் மறந்துடுவோம். ஆனால் பயம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஏசப்பா சோத்திரம் ஏசப்பா அப்படின்னு 1000 சோத்திரத்துக்கு இறக்கி விட்டுறாரு கரெக்டான இடத்துல. சில நேரம் பயங்கரங்கள் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். யோசேப்பு குழியில் விழுந்தது அவருக்கு முக்கியம். அப்போ தான் எல்லையை போய் சேர முடியும். என்னத்துக்கு அவரை குழியில் போட்ட என்ன தரிசனம்? எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, தகப்பன் தாய் எல்லாம் வந்து வணங்கணும். அது இல்லை கர்த்தருடைய நோக்கம். நம்ம வாழ்க்கையில் அந்த எகிப்து தேசத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகுது, தேசம் எங்கும் பஞ்சம் வரப்போகுது. இப்போ காப்பாற்றணும். யோசேப்பு வந்து ஒரு ரட்சகனா, யாரு? ஒரு ரட்சகன்னா காப்பாற்றுறவர். ரட்சகர்னு புதிய ஏற்பாடு ஏசப்பாக்கு மட்டும்தான். ஆனால் பழைய ஏற்பாடு நாட்களில் ரட்சகர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எப்போ? பஞ்ச நாட்களில் ஒரு சிலர் ஆண்டரை எழுப்பிடுவார், அவங்க மூலிமா ஜனங்களை போஷிக்க, அவங்க மூலிமா ஜனங்களை காப்பாற்ற. இப்போ இந்த பஞ்ச காலத்தில் யார் ஆண்டவர் நியமிச்சிட்டாரு? யோசேப்பை நியமிச்சிட்டாரு. அப்போ தரிசனம் யோசேப்புக்கு மட்டுமே தானே தவிர வேறு யாருக்கும் தெரியல. பஞ்சம் வரப்போகுதுன்றது யோசேப்புக்கே தெரியாது. குழியில் தள்ளுறாங்க, சிறைச்சாலையில் வைக்கிறாங்க, போர்த்திபால் நிமித்தம் அவமானம், வெக்கம், அவமானம். போர்த்திபால் அவன் என் கூட தவறாக நினைக்க பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது? ஒரு அவமானம் வருது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவமானங்களை சந்திச்சிருப்போம், ஆமாவா இல்லையா? ஒரு சில இடங்களுக்கு போகவே நமக்கு ஐயோ அங்கே போனால் வெக்கமாக இருக்குமே. நம்ம மேலே தப்பு இருக்காது. ஆனால் அங்கே போனால் இன்னும் நம்ம பாவம் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்துடும், ஐயோயோ இந்த இடத்துக்கா. ஆனால் யோசேப்பு என்ன செய்தார்? எல்லாத்தையும் சந்தித்தார், அந்த அவமானங்களையும் சந்தித்தார். ஆனால் கர்த்தர் யோசேப்போட எப்போதுமே இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பஞ்ச நாட்களில் 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, உன் குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த பட்டணத்தை காப்பாற்றணும், இந்த தேசத்தை காப்பாற்றணும்னு சொல்லி இவரை கொண்டு போய் பார்வோன் அரண்மனையில் வச்சு அவர் எல்லாத்துக்கும் போஷிக்கும்படியாக ஆண்டவரே யோசேப்பை எழுப்பினார். இப்போ நம்மளை தனிப்பட்ட நபர்களாக வச்சுக்கோமே, நம்ம எல்லாரும் மேலேயும் கர்த்தருடைய திட்டம் இருக்குது, நோக்கம் இருக்குது.
இப்போ சரியாக நம்ம நடக்கிறதுனால நம்மளை, நம்ம மேலே இருந்த தரிசனத்தை இகழ்ந்தவங்களை, பார்த்து சிரித்தவங்களை, என்ன பைத்தியம் மாதிரி பேசுதுன்றவங்களை நம்ம கோவப்பட முடியுமா? முடியாது. இப்போ யோசேப்பு வாழ்க்கையில் நடந்ததுனால யோசேப்பு சகோதரர்கள்லாம் வந்து போஷிக்கிறாங்க. இப்போ பிள்ளை பெற்றுட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த 9 மாதம் வழிபட்டு அவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்து பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. எடுத்த பிறகு அந்த அம்மா வந்து சொல்லுது, ஏய் நான் தான் 9 மாதம் வாந்தி எடுத்தேன், நான் தான் 9 மாதம், எனக்கு தான் 9 மாதம் தலை சுற்றுச்சு, எனக்கு தான் வலி வந்துச்சு, எனக்கு தான் எல்லாமே நான் தான் பட்டேன், நீ சந்தோஷப்படாத அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு குடும்பத்தில் உள்ளவங்கள பார்த்து பாடு என்னமோ சுமக்கிற தாய்க்கு தான், பிள்ளையை சுமக்கிற தாய்க்கு தான், தரிசனத்தை சுமக்கிற நமக்கு தான். ஆனால் சந்தோஷப்படக்கூடாதுன்னு சுற்றி உள்ளவங்கள சொல்லலாமா? வலி வேண்டான்னு நம்ம சொல்லவும் முடியாது. தரிசனம் வச்சுட்டாருன்னா அதை பெற்று எடுக்கணும்னு நம்ம நினச்சிட்டோம்னா ஓகே, கொடுத்துட்டாரு, இதை பெற்று எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா நமக்கு வலியை தாங்கி தான் ஆகணும். நம்ம அந்த ஜேர்னியில் கடந்து போய் தான் ஆகணும். கடந்து போயிட்டு 9 மாதம் கழித்து எல்லாம் ஆண்டவர் நினச்ச மாதிரியே நம்முடைய ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு, நம்முடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டாரு, நம்முடைய தேவைகளை சந்திச்சிட்டாரு, நல்லா நம்மளை உயர்த்திட்டாரு. அப்படின்னும் போது வந்து அப்பா சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம கூட வந்து சேரும் போது அவங்கள ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? தள்ளவே கூடாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் தான் வழிபட்டேன், நான் தான் பிள்ளை பெற்றேன், நீ சந்தோஷப்படாத. இப்போ வீட்டில் பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? வந்து பிள்ளையை தான் பார்த்து எல்லாம் இன்னும் சந்தோஷமாக என்ன சண்டை போட்டுகிட்டே இருந்தாலும் பிள்ளை பிறந்துட்டா எல்லாம் நல்லாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் சண்டைன்னு வச்சுங்களேன், அதே பிள்ளை பிறந்தா எல்லாம் சரியாயிரும் அப்படின்வாங்க. பிறந்த பிறகு வந்து சந்தோஷப்படுறவங்கள படாத, நான் தான் வழிபட்டேன், நான் தான் இந்த ஜேர்னியை கடந்தேன், எனக்கு தான் தெரியும் இந்த வழி அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். சில நேரம் வழியை கடக்கும் போது கஷ்டமாக இருக்கும், தனியாக இருப்போம், தனியாக எல்லாத்தையும் சந்திப்போம். ஆனால் இது என்னதுக்கு தெரியுமா? நம்ம மட்டும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கல, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த சந்தோஷத்துக்குள்ளே வந்து சேர. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய தரிசனம் நம்ம மேலே, உங்கள் மேலெலாம் என்ன தரிசனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? என்ன என்ன தேவனுடைய நோக்கம் என்ன, எதில் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னு தெரியுமா? முதலாவது நம்ம தரிசனம் என்ன என்பதை ஆண்டவர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். சும்மா ஆண்டவர் பூமியில் பிறந்ததுக்கு சும்மா ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், குடும்பத்தை நடத்தினோம், மறித்தோம், போனோம் இல்லை. கர்த்தர் எல்லாத்துக்குமே நோக்கம் வச்சுருக்கிறார், திட்டம் வச்சுருக்கிறார். ஆமேன். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழுந்த வண்ணமாய் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஓ ரவனம ஷவனம மரியாந்தட பாபா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உன்னதமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவராய் இருப்பதற்காய் நன்றி ராஜா. அப்பா அந்த நாளில் கூட ஆண்டவரே, அப்பா யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தீங்க, அதை பெற தயவு பாராட்டுனீங்க, அந்த சொப்பனத்தை பெற்றெடுக்க கிருபை பாராட்டுனீங்க. அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்றங்கள் தாழ்வுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ அசிங்கங்களை யோசேப்பு கண்ட போதிலும் ஆண்டவரே, ஆனால் யோசேப்பு நீர் யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனத்தை பிடித்து கொண்டது போல ராஜா, முதலாவது நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே தரிசனங்களை பெற்று கொண்டவர்களாய், எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீங்க, எதற்காக எங்களை வேறுபிரித்தீங்க, எதற்காக எங்களை அழைத்தீங்க என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஏதோ நாங்கள் வந்தோம், ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறோம், எதற்கோ ஆண்டவர் எங்களை பயன்படுத்துகிறார் என்கிற ஒரு வாழ்க்கை வாழாமல் ஆண்டவரே, அப்பா எங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது.
எங்களை எதற்காய் நீ அழைத்தீங்க என்பதை எங்களோடு இன்னைக்கு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்வோம். ஆண்டவரே, யோசேப்புக்கிட்ட பேசுனீங்க ராஜா, அதுபோல் எங்ககிட்ட பேசுங்க. யோசேப்பை, ஒரு கூட்டத்தை காப்பாற்ற யோசேப்பை தெரிந்து கொண்டீங்க அப்பா. எங்களை கொண்டு நீங்கள் யாரை காப்பாற்ற நினைவுகாய் இருக்கிறீங்க? எங்களை கொண்டு நீங்கள் எதை ஆண்டவரே நீங்கள் பூர்த்தி செய்ய விரும்புகிறீங்க? அது இன்னைக்கு எங்களுக்கு தெரியணும் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க ராஜா, எங்களோடு இடைப்படுங்க ஆவியானவரே என்று சொல்லி சொல்வோமா? இந்த இரவு நேரம் ரொம்ப முக்கியம் நமக்கு. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவாங்க. தரிசனம் இல்லைன்னா ஜனங்க சீர்கெட்டு போவாங்க என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, தரிசனம் இல்லாதவர்களால் நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. தரிசனம் பெற்றவர்களாய் ஆண்டவரே, அந்த தரிசனத்தில் எவ்வளவு பாடுகள் வந்தாலும், அந்த தரிசனத்தில் நாங்கள் நடக்கும்போது எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், அந்த தரிசனத்தில் நாங்கள் நடந்து போகும்போது ஆண்டவரே, நிந்திக்கிறவர்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தாவே, அந்த தரிசனத்தை நாங்கள் ஆண்டவரே பிடித்து கொண்டவர்களாய் அதுக்கு பின்பாய் ஆண்டவரே ஓடி ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே நாங்கள் பெற்ற தரிசனத்தை உயிர் பெற்று எழ செய்யும்படியா எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ரீபனமா ஷமரியாந்தடரா பாபா. சாமுவேலோடு ஆண்டவரே சிறு வயதிலே பேசுனீங்க. சாமுவேலை சிறு வயதிலே தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. இங்கே யாரோடைய பேசுவேன்? சின்னவர்களோடு பேச மாட்டேன், பெரியவர்களோடு தான் பேசுவேன். அந்த இதில் ஆண்டவரே, நீங்கள் சிறு பையனாக இருந்த சாமுவேலுக்கிட்ட பேசுனீங்க ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே. கடைசி நாட்களில் சிறுவர் மீதும் பெரியோர் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்க அப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே, எங்கள் தரிசனத்தை குறித்து எங்களோடு இடைப்படுங்க. எங்கள் தரிசனத்தை குறித்து எங்களுக்கு ஒரு ஆண்டவரே வெளிப்பாடை தாங்க ராஜா. எங்கள் மீது இருக்கிற ஆண்டவரே உம்முடைய எண்ணங்கள் எங்களுக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு பேசுங்க இந்த இரவு ராஜா. ஏதோ நாங்கள் ஆண்டவரே வாழ்ந்தோம் என்கிற ஒரு ஜீவியம் வாழாம நீங்க எங்களோடு பேசுகிற தெய்வம். நீர் ஜீவனுள்ள தெய்வம். நீர் ஜீவனுள்ள தெய்வம். அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். எங்கள் மீது இருக்கிற தரிசனங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் மீது இருக்கிற தரிசனத்தை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த தரிசனத்துக்கு நேராக எங்களை அழைத்து செல்லுங்க. அந்த தரிசனத்தில் என்ன பாடுகள் வந்தாலும் அதில் நிலைத்து நிற்கிற எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லுங்க ஆண்டவரே. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க ராஜா. ராஜா, கிருபை தாங்க. எந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார். சரீரத்தை அழிக்கிறவர்களுக்கு பயப்படாமல், சரீரத்தை அழிக்கிறவர்களுக்கு பயப்படாமல், சரீரத்தையும் ஆத்துமாவையும் அழிக்கிறவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. ஆத்துமா விளைய விலையேற பெற்றது, ஆத்துமா விலையேற பெற்றது. சரீரத்தை எந்த மனுஷன் வந்து நான் இதை செஞ்சா இந்த மனுஷன் நிமித்தம் எனக்கு பாதிப்பு வரும், நான் ஊழியத்துக்கு வந்தா இந்த மனுஷன் நிமித்தம் எனக்கு பிரச்சனைகள் வரும் என்று சொல்லாம ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சரீரத்தையும் ஆத்துமாவையும் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. அவருக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய தரிசனம் நமக்கு விளங்கும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டம் நமக்கு விளங்கும். கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் நமக்கு விளங்கும். கர்த்தாவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்படுகிற பயம் எங்களுக்கு வேண்டாம். பயப்படுகிற பயம் எங்களுக்கு வேண்டாம். கர்த்தாவே, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் பயந்து, உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே நடுங்கி, உமக்கு ஒருவருக்கே உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பு குழியில விழுந்த போதும் பின்வாங்கி போல் ஆண்டவரே, யோசேப்பை விற்ற போதும் பின்வாங்கி போல் ஆண்டவரே, யோசேப்பு சிறைச்சாலையில இருந்த போதும் உம்மை விட்டு பின்வாங்கி போல ராஜா. போர்த்திபாளுடைய மனைவி ஆண்டவரே வீணான பள்ளிகளை சுமத்தின போது யோசேப்பு உம்மை விட்டு விலகல ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தீங்க என்று சொல்லி உங்க வசனம் சொல்லுது.
ஓ தரிசனம் ஆண்டவரே நல்லது, ஓ தரிசனம் ஆண்டவரே எங்களுக்கு நல்லது. ஆனா அந்த தரிசனத்தை பெற்று எடுக்க ஆண்டவரே ஓ பாடுகளை சுமந்துதான் ஆக வேண்டும் என்கிறதை இன்னைக்கு இரவு நேரத்தில் நாங்கள் உணர்கிறோம். ஓ அந்த பாடுகள் வழியாய் ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு பலனை தாங்க. அந்த பாடுகள் வழியாய் நாங்கள் போகும்போது எங்கள் கரத்தை பிடித்து நடத்துங்க. ஓ எங்கள் கரத்தை பிடித்து நடத்துங்க ராஜா. ஒரு பெண் கர்ப்ப வேதனை படுகிறது போல எங்கள் தரிசனங்கள் பெற்று எடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஓ கிருபை தாங்க ராஜா. ஓ தகப்பனே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஓ உண்மை உள்ள தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரிபனமம ஷபனம மரியந்தர பாபா. ஓ நாங்கள் நம்பத்தக்க வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிபா நம சந்தடரா பாபா. ஓ பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா முற்றிலுமா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன். எங்களை நடத்துங்க வருகிற நாட்கள் ஆண்டவரே. ஊழியங்களை உறுதிப்படுத்துங்க. உங்கள் ஜனங்களோடு ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற திட்டத்தை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ இந்த சத்தியத்தை கேட்குற பிள்ளைகளோடு எங்கள் தரிசனத்தை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் என்கிறதை உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க. உங்க பிள்ளைகளோடு இடைப்படுங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்க கைனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கோம் சொன்னா நீங்க இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்க ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நீங்க தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்க எங்கள் ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.